சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒரு மாணவி மீதான வன்கொடுமை தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பிறகு தமிழ்நாடு பேசக்கூடிய வகையில் நடந்திருக்கின்ற இரண்டாவது பெரிய தாக்குதல் கோவை விமான நிலையத்தினுடைய பின்பகுதியில் கோவையை சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரி மாணவி மீதான தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்த விதம், நடந்த இடம், நடந்த சூழல், இதை பொறுத்து பல்வேறு தரப்பான மக்களும் பல்வேறு தரப்பான மனிதர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. தவறு, அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, இது தேவையில்லாதது, பாதுகாப்புங்கிறது காவல்துறையால் எல்லா இடத்துலையும் தர முடியுமா, இப்படி பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. அது அவங்களுடைய சொந்த கருத்து. இந்த நாட்டில் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எங்கு வேண்டுமானாலும் போகிறதுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசு மற்றும் காவல்துறையினுடைய கடமை. அதையும் கடந்து சில இடங்களில் நம்ம போகிறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பண்பாடு. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் நம்ம தலையிட தேவையில்லை. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது, இதன் மூலமாக பிறர் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஒரு சராசரி பார்வையால் தான் இந்த இடத்துல நம்ம அந்த செய்தியை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கான வீடியோ தான் இது. மதுரையைச் சேர்ந்த ஒரு சீருடை பணியாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த மாணவி. கோவையில், அதாவது இந்த நிகழ்வு நடந்திருக்கிற சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் இரவு 8 மணிக்கு பிறகு வெளியூருக்கு போன மாணவர்கள் உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. காலை 6 மணிக்கு பிறகு தான் வரணும். இரவு நேரங்களில் வரக்கூடாதுங்கிறது முக்கியமான விதி. ஆனால் அந்த மாணவி 8 மணிக்கு முன்பாகவே கோவை வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய முகநூல் நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஆண் நண்பரோட அவங்க பேசுகிறாங்க, வெளியில் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, இதெல்லாம் முடிக்கிறாங்க. இரவு 11:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வர்றாங்க. கட்டாயமாக இரவு நேரங்களில் விடுதிக்கு போக முடியாது. விடியும் வரை எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பொழுது கழிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அந்த ஆண் நண்பர் கல்லூரி மாணவரோ அல்லது ஒரு பொறுப்பான பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்ல, ஒரு சின்ன ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காரு. கூடுதலாக 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை வாங்கி விற்கிற ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு. இதனால் அவர் அவ்வப்போது புது புது கார்களிலும் புது புது மோட்டார் சைக்கிள்களிலும் பறக்கிற மாதிரியான படங்கள், பறக்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வெளியிடுவார். அதன் மூலமாக ஒரு நட்பு கிடச்சிருக்கு. அந்த நட்பின் அடையாளமாக தான் இவங்க சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த விமான நிலையத்துக்கு பின்னால் இருக்கிற இடம் அப்படிங்கிறது கோவையில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாத ஒரு இடம். ஏன்னா விமான நிலையம்ங்கிறது அவினாசி சாலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இருக்குது. அந்த விமான நிலையத்தை ஒட்டியே வலதுபுறம் பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அதுக்கு பின்பக்கம் சிஐடி கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிஹெச்சி கல்லூரியினுடைய பின்பக்கம் அந்த இடம் முழுவதே காலி இடமாக இருக்குது. விமான நிலைய விரிவாக்கத்துக்காக குறியிடப்பட்ட பகுதி அது. அதனால் அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் ஒரு சிலர் கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு சிலர் அப்படியே கட்டாந்தரையாக போட்டிருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் இந்த இடம் நமக்கு இல்லை, விமான நிலையத்தில் எடுத்துருவாங்க அப்படிங்கிறனால அதை அப்படியே விட்டுருக்காங்க. இந்த பிருந்தாவன் நகர், அதுக்கு பக்கம் SICH அப்படின்னு ஒரு காலனி இருக்குது. அந்த காலனி இந்த பிருந்தாவன் நகரை சேர்ந்த இளைஞர்கள் பகல் நேரங்களில் போய் கிரிக்கெட் விளையாடுறது, உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு அந்த கிரவுண்ட் பயன்படுது. அதுக்கு அடுத்தபடியாக இருகூர், SICH காலனிக்கு அடுத்ததாக இருகூர் அப்படிங்கிற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலிருந்து வந்திருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இருகூருக்கும் SICH காலனிக்கும் இடைப்பட்ட பகுதியில் விமான நிலையத்தின் பின்பக்கம், அதாவது இப்போ இந்த நிகழ்வு நடந்த இடம் விமான நிலையத்தினுடைய வலது பக்கம், விமான நிலையத்தினுடைய பின்பக்கமும் இடது பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் காலி நிலம் சும்மா கிடந்துட்டு இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான். எந்த காலத்திலும் நம்ம இந்த இடத்துல வீடு கட்டின சிக்கல் அப்படிங்கிறனால யாரும் வீடு கட்டாமல் போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கிடக்குது. இந்த 2 இடங்கள்லையுமே வெளியூரிலிருந்து, குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நாடோடி குழுவை சேர்ந்தவங்க வந்து தங்கிறது வழக்கம். இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கிற பிருந்தாவன் நகரை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் ஒரு 1000 குடும்பத்துக்கு மேலே தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற கூலி தொழிலாளர்கள் அங்கங்கே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு மரத்தடியிலையும் வீடுகளை ஒட்டி இருக்கிற பகுதியிலையும் தங்கி இருக்கிறாங்க. அதையும் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு காலியாக கிடக்குது. பெரிய முட்காடெலாம் கிடையாது. மழை காலத்தில் அதிகமாக வளரக்கூடிய துத்தி செடியும் சீமக்கர் வேளமுள்ளும் கொஞ்சம் நிறைந்திருக்கிற அந்த பகுதி. இந்த பகுதிக்கு பகல் நேரங்களிலேயே சட்டவிரோதமான காரியங்களை செய்யக்கூடிய குழு வர்றது அங்கே இருக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம். இரவு 7-7:30 மணிக்கு பிறகு இந்த பகுதியை யாருமே மக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா பிருந்தாவன் நகருக்கு விமான நிலைய பாதையிலேயே வலது பக்கம் பிரிஞ்சு அந்த தெருவுக்கு போகக்கூடிய பகுதியில் போயிடும். அதனுடைய பின்பகுதிக்கு யாரும் போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்ததாக
வடகோவையிலிருந்து சிங்காலூர் வழியாக இருகூர் போகக்கூடிய ரயில் பாதை போகுது. அந்த பாதைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வெறும் காடு தான். அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. குறுக்கு போகிறதுக்கான பாதையும் கிடையாது. விமான நிலையத்தினுடைய வலது பக்க வழியாகவே இந்த காலி இடம் இருக்கிற இடத்தினுடைய பின்பக்கம் போய் ரயில் ரோட்டை ஒட்டி 2 சக்கர வாகனம் மற்றும் சின்ன ஆட்டோ கார்லாம் போகிற மாதிரியான பாதை இருக்குது. அதில் இரவு நேரத்தில் பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க. அந்த பாதையை கடந்து போயிட்டால் இன்னொரு 300 ஏக்கர் காலி நிலம் கிடக்குது. இது மாதிரியான இந்த அமைப்பு இருக்கிற இடத்துல பெரும்பாலும் சட்டவிரோத காரியங்களுக்காகத்தான் இரவு ஆட்டில் வருவாங்க. குறிப்பாக தென்பகுதி மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இருகூர் சுற்றுப்பகுதி குற்ற பின்னணி கொண்ட பலர் தென் மாவட்டங்களில் பல குற்ற செயல்களை செய்துட்டு இங்கே வந்து தலைமறைவாக இருக்கிறதுக்கும் காவல்துறையும் மற்றவங்களை தேடினா இந்த இருட்டு பகுதிகளில் தப்பிச்சு போகிறதுக்கான ஏதுவான பகுதியாக இருக்குது. அதனால் அந்த பகுதி முழுக்க யாரும் சராசரி மனிதர்கள் பயன்படுத்தாத ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு இந்த ஆட்டோமொபைல்ஸ், அதாவது 2 சக்கர மற்றும் 4 சக்கர கார்களை வாங்கி விற்கக்கூடிய நபர் பல முறை போயிட்டு வந்திருக்கார் போல இருக்குது. அந்த அனுபவத்தில் அந்த மாணவியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்து அவங்க காருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே அதற்கு முன்பாகவே இந்த பகுதிக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் அந்த 3 பேர், அதாவது காவல்துறையால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்ற காளீஸ்வரன், கருப்புசாமி, தவசி என்கின்ற குணா, இந்த 3 பேரும் அங்கே சரக்கு போட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. இந்த கார் வந்ததும், கார் வந்து குறிப்பிட்ட இடத்துல நின்னதுக்கு பிறகு அங்கே நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு காருக்கு போகிறாங்க. காரில் வெளிப்பக்கம் இருந்து உள்ளே இருந்த 2 பேரையும் தட்டி கூப்பிட்றாங்க. உள்ளே இருக்கிறவங்க திறக்க முயற்சி பண்ணாமல் இருந்ததனுடைய விளைவாக கண்ணாடி உடைச்சி காரை திறக்கிறாங்க. தடுக்க வந்த அந்த ஆண் நண்பரை அடித்து போட்டு பெண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கமாக புதற்காடுகள் இருக்கிற சராசரி இருக்கக்கூடிய தரை தான், மேடு பள்ளம் இல்லாத தரை. அதிலும் மறைவான ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பாலியல் ஒரு உட்படுத்திடுறாங்க. இந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் நடந்திருக்குது. 11 மணி அளவில் நடந்த அந்த நிகழ்வை பற்றி 11:40க்கு அந்த ஆண் நண்பர் அவசர போலீஸ், அதாவது 100ஆம் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாரு. ஆனால் அவராலும் அந்த இடத்தை மிக சரியாக அடையாளம் காட்ட முடியல போல இருக்குது. அதுக்கு பிறகு காவல்துறை கிட்டத்தட்ட 12 மணிக்கு முன்பாகவே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. முதல்ல ரோந்து வாகனத்தில் வந்த சிலர் மட்டும் அந்த இடத்த வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்களால காரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அங்கே உள்ளே இருக்கிற பகுதியில் என்ன நடந்திருக்கு, எந்த பக்கம் போயிருப்பாங்க என்னங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மீண்டும் அடுத்த கொஞ்சம் கூடுதல் படை, அடுத்து கூடுதல் படை, கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 மணி அளவிலெல்லாம் டெப்டி கமிஷனர் 2 பேரும், அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோட அந்த பகுதி முழுக்க வந்துடுறாங்க. எந்த இடத்தில் தேடியும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு 30 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய காடுகள் அந்த பக்கத்தில் இருந்திருக்கிறதுனால இவங்க முழுக்க சர்ச் லைட்டை போட்டுலாம் தேடி இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. இந்த சர்ச் லைட்டை போட்டு தேடினது எல்லாமே அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஒரு சிலர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே அந்த சம்பவ இடத்துலேருந்து வலது பக்கமாக பிருந்தாவன் நகரனுடைய பின்பக்க வீடுகள் இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு நடந்து போயிடுது. போகும்போது ஒரு ஆண்கள் அணியிற சட்டை, அதாவது இந்த குற்றவாளிகள் அந்த பொண்ணை வெட்டிட்டு போகும்போது ஒரு சட்டையை கொடுத்துட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த சட்டையை மட்டும் மேலாடையாக போட்டுட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவன் நகரனுடைய கடைசியாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்கு. யாரும் கதவை திறக்கல. முன்னால் ஹாலிங் பெல் எடுத்து பார்த்துருக்கு. ஹாலிங் பெல் வேலை செய்யல போல இருக்குது. உள்ளேருந்து பதில் இல்லை. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த மின் மோட்டாருடைய சுவிட்சை போட்டிருக்கு. மின் மோட்டார் வெளியிலேருந்து தடன்னு சத்தம் ஓடி இருக்குது. அதுக்கும் வரல. மின் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலையிலேயே கேட்டை திறந்து கேட்டுக்குள்ளே இருந்த மாடிப்படி வெளியே மேலே போய் பார்க்குது. கீழே இருக்கிற வீட்டை விட கொஞ்சம் சின்னதாக மேலே ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டு கதவை தட்டினதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்தவங்க வெளியில் வந்து பார்த்துருக்காங்க. இருந்த கோலத்தை பார்த்தோன்னே ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறத அவங்களால அனுமானிக்க முடியுது. அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்றாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு துணிமணி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து என்ன நடந்துருங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான இடத்துல இது பல கட்டங்களாக பல காலங்களாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான். ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டுங்கிற பிறகு அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா மீண்டும் காவல்துறைக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகு காவல்துறை இந்த இடத்த ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி பெண்ணை வந்து 4 மணிக்கு சற்று நேரங்களுக்கு முன்பாகவே மீட்டு மருத்துவமனை கூட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்பாகவே ஆண் நண்பர் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துடுறாரு. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரையும் போலீஸ் பிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய தோற்றங்களை மற்ற எல்லாமே விசாரித்து பார்க்கும்போது அந்த பகுதியில் போலீஸ் தேடும்போது ஒரு மோட்டார் சைக்கிள் கிடந்திருக்குது. அந்த மோட்டார் சைக்கிள் யாருது அப்படின்னு விசாரிக்கும்போது அது சரவணம்பட்டி பகுதியை சேர்ந்து ஒருத்தருது. அங்கே அந்த மோட்டார் சைக்கிள் திருடு போனதாக தெரியுது. அந்த திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் யாரெல்லாம் பயணம் பண்ணாங்கிறத மறுநாள் காலை ஒரு 10-11 மணி வரைக்கும் போலீஸ்
பல்வேறு இடங்களில் இருக்கிற கேமராக்கள் மூலமாக ஆய்வு பண்ணி இடத்துல அது ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்கன்னு அவங்களுடைய தரவுகளினுடைய அடிப்படையில் மறுநாள் இரவு யாருங்கிறத கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சு அவங்கள பின்தொடர்ந்து தேடனில் அவங்க வெள்ளக்கிணறு பகுதியில் தங்கி இருக்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலை அவங்கள சுட்டுப்பிடிச்ச சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்கள கைது செய்யறதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. அந்த நிகழ்வு நடந்த போது காவல்துறை அங்கே வந்திருக்கும் போதே போதையில் தடுமாறிட்டு அங்கே கிடந்த அந்த 3 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. மறுநாள் பகல் முழுக்க அவங்கள விசாரிச்சுட்டு அவங்களுடைய குற்ற பின்னணிகள் எல்லாமே எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அங்கே பிடிச்சதாக ஒரு கணக்கு காட்டியிருக்காங்க. அப்போ 2 பேருடைய காலில் குண்டு காயம்பட்டதாகவும் ஒருத்தருக்கு ஒரு காலில் குண்டு காயம்பட்டதாகவும் தப்பியோட முயன்றவங்களை சுடும்போது இந்த நிகழ்வு நடந்ததாக போலீஸ் கணக்கு காட்டியிருக்காங்க. குற்றம் நடந்த 24 மணி நேரத்திலேயே குற்றவாளிகளை பிடித்தது ஒரு சாதனைக்குரிய விஷயமா காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டாலும் இந்த குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமலே ஏற்படுத்தி இருந்தால் தான் அது சரியானதுங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஒரு சமூக அக்கறை உள்ள எல்லாரும் இந்த மாதிரி தான் அந்த நிகழ்வை பார்ப்பாங்க. இந்த பகுதி கண்காணிக்கப்பட வேண்டிய பகுதி, குற்ற பின்னணி உள்ள பலரும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு போயிட்டுருக்கிற பகுதி. இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள், அதாவது அந்த பிருந்தாவன் நகர் பகுதியில் வச்சுருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே சரியாக வேலை செஞ்சுட்டு இருக்குதா, இரவு நேரங்களில் யாரெல்லாம் இதுக்கு போகிறாங்க, ஏன்னா விமான நிலையத்துடைய பின்பகுதிங்கிறது மிக மிக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ குடியரசுத் தலைவரோடு அடுத்த நாள் விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து தான் வர்றாரு. அப்படிப்பட்ட பகுதியில் போலீஸ் எப்படியெல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பகுதியை போலீஸ் கண்காணிக்கலைங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த 350 ஏக்கர் 400 ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கிற அந்த பெரிய பகுதி முழுக்கவும் கண்காணிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் இரவு நேரங்களில் குறைந்தபட்சமாவது அந்த பகுதிக்கு ஒரு ரோந்து போயிட்டு வரணும், இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள் அங்கே போகிறத தடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்க்கிறது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே காவல்துறை வாகன சோதனை அப்படிங்கிறத நடத்துகிறதே கிடையாது. எனக்கு தெரிய கிட்டத்தட்ட இந்த 2021-22 கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் போயிட்டுருக்கேன். அதுவும் பெரிய ஒரு தமிழரசன் நூல் தயாரிப்பு வேலைகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, இந்த மாதிரி பகுதிகளில் பகல் இரவு பாடாமல் எல்லா நேரங்கள்லையுமே இந்த 4 வருஷத்தில் நான் போயிருக்கேன். அதே மாதிரி தீரன் சின்னமலை சம்பந்தமான ஒரு நூலாய்வுக்காக திருப்பூர், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த பகுதி எல்லாமே பகல் இரவு எல்லாமே சுற்றியிருக்கேன். இந்த 5 ஆண்டுகளில் நான் ஒரு முறை கூட இரவு அல்லது பகல் எந்த நேரத்துலையுமே வாகன சோதனையில் என்னை யாருமே எங்கே போகிறீங்க என்னங்கிறத கேள்வி கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு முறை காங்கேயம் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய பழையகோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு புறக்காவல் நிலையம், ஒரு சோதனை சாவடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு தேநீர் கடை இருக்குது. விடிய காலை 4:30 மணிக்கு அந்த தேநீர் கடையில் போய் நான் உள்ள டீ குடிக்கலான்னு போகும்போது பக்கத்தில் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த போலீஸார் பின்னால் வந்து என்னுடைய மோட்டார் சைக்கிள் நம்பரை பார்த்துட்டு சேலம் நம்பரா, என்ன வேலைக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி தீரன் சின்னமலை தொடர்பான ஒரு கட்டுரைக்காக வந்திருக்கேன், ஓடாநிலைங்கிற ஊரில் செய்தி சேகரிக்கிறதுக்காக நாளைக்கு காலையில் போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எனக்கும் சொந்த ஊர் இந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். இந்த ஒரு நிகழ்வை தவிர வேறு எந்த இடத்துலையுமே நகரம், மாநகரம், கிராமம், மாவட்ட எல்லை, எந்த எல்லையிலுமே போலீஸார் என்னை எங்கே போகிறீங்கன்னு கேட்டதே கிடையாது. இதே நிகழ்வு தான் பல இடங்கள்லையும் நடந்திருக்கு. ஏற்கனவே நான் ஒரு செய்தியில் கூட சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லூர் காவல் நிலைய எல்லையில் வள்ளியம்மாள் அப்படின்னு ஒரு 70 வயது பெண் ஒருத்தர், அந்த அம்மாவுடைய கழுத்து மற்றும் கடவாயில் வெட்டு விழுந்து பேச முடியாத சூழலில் மருத்துவமனைக்கு போகிறாங்க. கோவை மருத்துவமனை வரைக்கும் போய் அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் ஒரு 6 மணி நேரத்துக்கு பிறகு இறந்துடுறாங்க. இது தொடர்பான குற்றவாளிகளை 24 மணி நேரத்திலேயே போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பிடித்த அந்த குற்றவாளிகள் என்ன திட்டத்தில் இங்கே வர்றாங்கிறத பற்றி காவல்துறையினுடைய விசாரணை எப்படி இருந்துங்கிறத அந்த காவல்துறையில் பணியாற்றின ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அந்தியூரில் இரவு 10 மணிக்கு உட்காந்து பாரில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தண்ணி அடிக்கிறதுக்கோ மற்ற செலவுக்கோ அவங்கள்ட்ட பணம் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நபர் சொல்கிறான், நான் ஏற்கனவே திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லூரில் இருக்கிற ஒருத்தருடைய எண்ணெய் மில்லில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதாவது தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் போன்ற செக்கு எண்ணெய் ஆட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மில், அந்த மில்லில் வேலை செஞ்சுருக்கேன். அந்த மில்லுக்காரருடைய மாமியார் சோழசிராமணிங்கிற ஊருக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே தென்னந்தோப்பில் தனியாக குடியிருக்காங்க. அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு 10 பவுன் நகைக்கு மேலே போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் எதுவும் வீடுகள் கிடையாது, தனியாக தான் இருப்பாங்க. போய் தட்டி தூக்கிடலாம், எப்படியும் ஒரு 10 பவுன் தேரலாம் அப்படிங்கிற முடிவில் 2 பேரும் முடிவு பண்ணி
அதாவது அந்தியூருக்கும் வடக்கு பக்கம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாரில் தண்ணி அடித்து முடிவு பண்ணுறாங்க. வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம், அடுத்து அந்தியூர் காவல் நிலையம், அடுத்து பவானி காவல் நிலையம், சித்தோடு காவல் நிலையம், ஈரோட்டுக்கு அடுத்து மொடக்குறிச்சிக்கு அடுத்தது பாசூர். இதையெல்லாம் கடந்து பாசூரிலிருந்து நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே போகக்கூடிய காவேரியினுடைய கதவண மின் திட்ட பாலத்தை கடந்து அந்த பக்கம் போயிட்டு ஜேடர்பாளையம் காவல் நிலைய சோதனை சாவடி எங்கே இருக்குது, அது மாவட்ட எல்லையில், அதையும் கடந்து நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வள்ளியம்மாள் அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய வீட்டில் போய் அவங்கள வெட்டி கொள்ளையடிக்க முயற்சிக்கிறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு போராடி 2 பேரோட சண்டை போட்டதில் வெட்டு சரியான இடத்துல விழாதனால இனிமேல் இங்கேருந்து நம்ம கொள்ளையடிக்க முடியாதுங்கிற முடிவில் தப்பிச்சு ஓடியாந்துடுறாங்க. தப்பிச்சதுக்கு பிறகு அவங்க நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குள்ளிருந்து திருச்செங்கோடு, அடுத்து பள்ளிப்பாளையம், அடுத்து குமாரபாளையம், மீண்டும் பவானிக்கு அடுத்து அந்தியூருக்கு அடுத்து வெள்ளித்திருப்பூர், இந்த இடத்துக்கே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 காவல் நிலைய எல்லைகளை கடந்து போகிறாங்க. போகும்போது சும்மா போகல, கரும்பு வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய 2 கத்தியை அவங்க பைக் டேங்கரில் வச்சு தான் வந்திருக்காங்க. இந்த 12 காவல் நிலைய எல்லையில் ஏதாவது ஒரு இடத்தில் இரவு ஒரு 10 மணிக்கு மேலே விடிய காலம் ஒரு 5 மணி வரைக்கும் காவலர்கள் வாகனங்களை நிறுத்தி சோதனை பண்ணியிருந்தா, அவனுடைய பைக் டேங்கரில் எதுக்கடா கத்தி வச்சுருக்க, படுத்து தூங்கிட்டு காலையில் போன்னு சொல்லியிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது. போனால் போலீஸ் சோதனை பண்ணுவாங்கங்கிற எண்ணம் இருந்திருந்தாலே அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த 2 கொலையாளிகளுமே இந்த 2-3 ஆண்டுகளில் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துலும் போலீஸ் நம்மளை சோதிக்க மாட்டாங்க, போலீஸ் செக் போஸ்ட் நிற்காது, நம்மளை நிறுத்தி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் போயிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு சம்பவம். இதை விடவும் இன்னொரு பெரிய சம்பவம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சென்னை மாம்பழம் பகுதியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தங்கியிருக்காரு. அவர் தென் பகுதியை சேர்ந்தவர், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு தெரிந்த ஒரு பையன் வேலை இல்லாமல் இருக்கான். அவனுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த பையனால அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு. ஆட்டோவுக்கு ஒரு முன்பணம் போட்டு வாங்கி கொடுத்துட்டு மீதியை மாதம் வங்கி கடனில் வாங்கி கொடுத்து அந்த கடனை கட்ட சொல்கிறாரு. ஒரு 3 மாதம் ஒழுங்காக கட்டவன் 4வது 5வது மாதத்தில் கடனை கட்டாமல் நண்பர்களோட தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான். இது தொடர்பாக 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்த நபர், ஆட்டோ வாங்கின நபர், அதாவது பணத்தை ஒழுங்காக கட்டாமல் ஏமாற்றிட்டு இருக்கிற அந்த நபரை அடிக்கிறாரு. அடித்ததில் அவன் இறந்துடுறான். இதோடு அவருக்கு இன்னொரு நண்பரை கொண்டு வந்திருக்காங்க. 2 பேரும் தான் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அவன் இறந்துடுறான். இறந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழலில் இவருக்கு தெரிந்த கோவை சரவணம்பட்டி பகுதியில் இருக்கிற ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிக்கல் நடந்துட்டுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இங்கே கோவில்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் நான் இருக்கிற அந்த மில்லுக்கு பகுதியில் ஒரு பாலடைந்த கிணறு இருக்குது, அந்த கிணத்துல கொண்டு வந்து போட்டலாம், நீங்கள் பாடியை மட்டும் தூக்கிட்டு வாங்குறாங்க. விடிய காலை ஒரு 3 மணிக்கு பக்கமாக அந்த இறந்து போன தம்பியை காரில் ஏற்றி இன்னும் 2 பேர் இவனோட சேர்ந்து மொத்தம் ஒரு 5 பேர் அந்த காரில் புறப்பட்டு கோவை புறநகர் பகுதியில் இருக்கிற கோவில்பாளையம் வரைக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்ட காவல் எல்லைகளை எல்லாம் கடந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த பாடியை உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்ட பாடியை 3 மாதத்துக்கு பிறகு தான் போலீஸ் விசாரணையில் அந்த பகுதிக்கு அந்த மொபைல் நம்பர் ட்ராக்கிங் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு 3 பேர் வந்து சரணடைகிறாங்க. நாங்கள் தான் இவனை கொண்டுட்டன்ட்டு அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் உண்மையில் என்ன நடந்ததுங்கிறத போலீஸால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து கோவை வரைக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் எத்தனை காவல் நிலைய எல்லை இருந்தாலும் எத்தனை மாவட்ட காவல் எல்லை இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வர முடியுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிக மோசமாக இருக்குது. இதுதான் இந்த குற்றங்கள் எல்லாத்துக்குமான அடிப்படை காரணமாக இருக்குது. இந்த நிகழ்வுகளை மிக சாதாரணமாக காவல்துறை சரி பண்ணலாம். ஏன்னா காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு அந்தந்த காவல் நிலைய எல்லைகளில் இருக்கிற காவலர்களை தவிர ஏஆர் போலீஸ் நிறையா இருக்காங்க, பட்டாலியன் போலீஸ் நிறையா இருக்காங்க. இவங்களை எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் டோல் கேட்டு இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வழியாக வர்றவங்கள யார் எதுக்காக எங்கே போகிறீங்க, உங்கள் வண்டியினுடைய நம்பர், ஃபோன் நம்பர், இதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்புனாங்கனாவே பெரும்பாலான குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும். ஏன்னா போனால் கண்டிப்பாக போலீஸ் செக் பண்ணுவாங்க, நம்ம வண்டி நம்பர், நம்முடைய மொபைல் நம்பர் எல்லாம் என்ட்ரு ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாவே பெரும்பாலும் குற்றம் செய்கிறவன் போனால் சிக்கிக்குவோம் அப்படிங்கிற பயத்தில் குற்றத்தை செய்யணுங்கிற எண்ணத்துக்கே வரமானா வாய்ப்பு கிடைச்சா கூட குற்றம் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ இந்த கோவையில் நடந்த நிகழ்வுகள் கூட, அதாவது விமான நிலையத்தினுடைய உள்பகுதியில் போலீஸ் சோதனை சாவடியோ அல்லது வெளியே வரக்கூடிய பகுதியில் ஒரு சோதனை சாவடியோ, அந்த பகுதிக்கு வர்றவங்களை அவங்க நம்பரை எழுதாட்டியும் கூட பரவாயில்ல, ஒரு கேமரா வச்சுட்டு 2 போலீஸ் ஸ்டாண்டை போட்டு ஒரு கேமரா வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க கூட நம்ம வண்டி பதிவாயிருக்கும், நம்ம இந்த பகுதியை திரும்பி போனால் சிக்கிக்குவோம் அப்படிங்கிற பயம் வந்திருக்கும், குற்றம் நடந்திருக்காது. இதுதான் காவல்துறை செய்ய வேண்டிய பணி. ஆனால் இது எல்லாமே முழுமையாக செய்யாமல் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு 24 மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை பிடிப்பதில் எந்த பயனும் இல்லை.
இனிமேலாவது காவல்துறை இந்த நடைமுறைகளை கொஞ்சம் மாற்றி அமைத்து எல்லா இடத்திலும் குற்றம் செய்கிறவன் தப்பி போகாத அளவுக்கான அந்த கண்காணிப்பு வளையங்களை இறுக்கி கொண்டு வந்தாங்கன்னா தான் குற்றத்தை தடுக்க முடியும். அதுக்கான வேலையை தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையை தன்னுடைய பொறுப்பில் வச்சிருக்கிற முதல்வரும் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அது எடுக்கணும். எடுத்தால் தான் இன்னும் ஒரு 4 மாதத்தில் தேர்தல் வர இருக்கின்ற சூழலில் மக்கள் இந்த அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். இல்லை கடந்த 4 ஆண்டுகளாக எப்படி போச்சோ அப்படி தான் போகும் அப்படின்னா இது தவறான வழியை தான் நோக்கி போகும். மக்கள் அரசின் மீது இருக்கிற நம்பிக்கையிலிருந்து விலகி போயிடுவாங்க. விலகி போனால் முடிவு என்னவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். காவல்துறை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். உங்கள் பேர், எங்கே போகிறீங்க, என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் வண்டி நம்பர் சொல்லுங்கள். இதை மட்டும் கேட்டாவே போதும். எதுக்காக போகிறீங்க, எப்போ வருவீங்க, எங்கிருந்து போகிறீங்கிற கேள்வி கூட தேவையில்லை. நம்ம போகிறதை இன்னொருத்தர் கண்காணிக்கிறாங்கங்கிற நிலைமை வந்தாவே பெரும்பாலான குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும். இனிமேலாவது குற்றங்களை தடுக்க காவல்துறை முயற்சி எடுக்கணும். என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். நன்றி நண்பர்களே.